18th செஞ்சுரியில் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச ஸ்டீம் இன்ஜின்ல தொடங்கி 20th செஞ்சுரியில் இன்டெல் உருவாக்கிய சிங்கிள் சிப் மைக்ரோ ப்ராசஸர்னு உலகம் 3 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பார்த்துருக்கு. இப்போ 21வது செஞ்சுரியில் ஐஓடி, ஏஐ, ரொபாட்டிக்ஸ்னு 4வது ரெவல்யூஷனை பார்த்துட்டு வர நாம கூடிய சீக்கிரத்தில் 5வது ரெவல்யூஷனையும் பார்க்க போகிறோம். அது என்ன ரெவல்யூஷன், அதுக்கு காரணமாக இருக்க போகிறது யாரு, அதனால கிடைக்க போகிற அட்வான்டேஜஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் தான் இன்னொரு ரெவல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்க போகிறது நம்ம டெய்லி டெக் யூசேஜில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிற நம்ம கூகுள் நிறுவனம் தான். ஆமாங்க, கூகுள் நிறுவனம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியில் ஒரு மைல்ஸ்டோனை அடைஞ்சிருக்கு. உலகத்திலேயே முதல் முறையாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை ப்ராக்டிக்கல் லைஃப் யூசேஜுக்கு கொண்டு வர விதமா வெரிஃபையபிள் குவாண்டம் அட்வான்டேஜ் தியரியை நிரூபிச்சு காட்டியிருக்கு கூகுள். உலகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட 13,000 மடங்கு அதிக வேகத்துல இயங்கும் கூகுளோட வில்லோ சிப் மூலமா குவாண்டம் ஈகோஸ் அப்படிங்கிற புது அல்கோரிதமை ப்ராசஸ் பண்ணி காமிச்சிருக்கு கூகுள் நிறுவனம். ஒரு மூலக்கூறுல உள்ள அணுக்கள் எப்படி செயல்படுதுன்னு இந்த அல்கோரிதம் தெளிவா விளக்கி காட்டியிருக்காம். இது ரியல் லைஃப் யூசேஜுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லப்படுது. அது என்ன புரட்சின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பிட்ஸ்னு சொல்லக்கூடிய 0s and 1ல தான் ப்ராசஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். ஆஃப் அப்படின்னா 0, ஆன் அப்படின்னா 1. இந்த 2 பாசிபிலிட்டியில மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் திங்க் பண்ணும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட்ஸ்ல வேலை செய்யுது. கியூபிட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, நாம கொடுக்கிற டேட்டாவை ஒரே நேரத்தில் 0வாகவும் எடுத்துக்கும், 1ஆகவும் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்விட்சுக்கு பதிலாக நம்ம காயினை எடுத்துக்கலாம். நாம காயினை மேலே தூக்கி போடும்போது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தலை விழுமா பூ விழுமான்னு 2 பாசிபிலிட்டிலையும் யோசிக்கும். அதாவது ஒரே நேரத்தில் பல வழிகளில் யோசிக்கிற திறமை இருக்கிறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பலமே. அதனால தான் அதோட வேகம் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்னு சொல்றாங்க. கூகுள் இதுல என்னதான் சாதிச்சிருக்கு வாங்க பார்க்கலாம். குவாண்டம் ஈகோஸ் அல்கோரிதம் மூலமா ஒரு மூலக்கூறுக்குள்ள இருக்கிற அணுக்கள் எப்படி செயல்படுது, எப்படி இணையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. அதாவது இதுல மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால எளிதா கண்டுபிடிச்சிட முடியாது. ஆனா கூகுளோட வில்லோ சிப் சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட 13,000 மடங்கு அதிக வேகத்துல இதை ப்ராசஸ் பண்ணி காமிச்சிருக்கு. சரி, இதை வேகமா கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் வாங்க பார்க்கலாம். ஒரு மூலக்கூறுல உள்ள அணுக்கள் பத்தின செயல்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா மருந்து தயாரிப்புலையும் மெட்டீரியல் சயின்ஸ் துறையிலையும் பெரிய அளவில் உதவி செய்யும். உதாரணத்துக்கு ஒரு நோய்க்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுலையும் நாம் கண்டுபிடிக்கிற மருந்து நம்ம பாடிக்குள்ள எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் இந்த குவாண்டம் ஈகோஸ் அல்கோரிதம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். லாங் லைஃப் பேட்டரிக்கு தேவையான புதிய மூலப்பொருட்கள் இது மூலமா கண்டுபிடிக்கலாம். ராக்கெட், சேட்டலைட்க்கு தேவையான அதிக வெப்பம் தாங்குற மெட்டல்ஸை கண்டுபிடிக்கவும் இது உதவி செய்யும்னு சொல்லப்படுது. அதாவது கூகுளோட இந்த சாதனை வெறும் தியரி மட்டும் இல்லை, உண்மையான ரியல் லைஃப் யூசேஜுக்கு பயன்பட போற ஒரு புரட்சினே சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெரிஃபையபிள் குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன? இங்க வெரிஃபையபிள் அப்படின்னா கூகுள் கண்டுபிடிச்ச இந்த ப்ராசஸை வேற கம்ப்யூட்டர்ஸ் மூலியமாவோ இல்லைனா வேற சயின்டிஸ்ட் மூலியமாவோ இதை சோதனை செஞ்சு பார்த்தாலும் அதே ரிசல்ட் வரணும். முன்னாடி வெளியான பல குவாண்டம் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னாலும் அதை யாராலையுமே வெரிஃபை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் கூகுள் மற்றவங்களும் இதை சோதனை செஞ்சு வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.